அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் துலாம் ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல நிலை தான். அதே போல் சுக்கிரன் ஆகஸ்ட் 25க்கு பின்னாடி 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். விரயஸ்தானத்தில் பார்த்தோம்னா கேது பகவான் இப்போ அமர்ந்திருக்கிறாரு. இது துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள். இந்த மாதம் துலாம் ராசிக்கான தொழில் வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 10ஆம் இடத்துக்கான அதிபதி சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் 9ல் இருக்கிறாரு. அதே போல் 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்குமான அதிபதியான செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து 8ல் அமர்ந்திருக்கிறாரு. ராசிநாதன் லாபஸ்தானமான 11ல் புதனோடு அமர்ந்திருக்கிறாரு. தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறது, லாபாதிபதியான சூரியன் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயந்தான். அதனால் தொழிலில் பெரிய அளவில் கெடுபலன் இல்லை அப்படின்னாலும் கூட குரு 8ஆம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான விஷயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 10ஆம் இடத்துலேருந்து ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதாவது சூரிய பகவான் வந்துடுவார். அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவான் பார்ப்பார். அதாவது குருவோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் பார்ப்பார். 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ராசிநாதன் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல விஷயந்தான். இங்கிருந்து குரு பார்த்தாலும் கூட அவருடைய இன்னொரு ராசியான இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்குறதுனால பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் கடன் வரும் காலங்கள் அப்படிங்கிறனால கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஆகஸ்ட் 25 வரலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதுவே சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்குது. வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவர் 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் வேலையிலையும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 6 குடையவர் தான் 8ல் அமர்ந்திருக்கிறாரு. 7 குடையவனோடு சேர்ந்தமல்ல வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதான் நல்லது. இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்யும் நிறுவனங்களாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், வேலை செய்யும் தொழிலாளர்களாகட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதா நல்லது. தேவையில்லாத கடன் சுமைகள் சேரக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கலாம். ஆனால் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இது. என்ன முரண்பாடான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல லாபாதிபதி இருக்கிறார், நல்ல விஷயந்தான். 8ஆம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்த செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால மட்டும் கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா சிறப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் கூட 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்கிறது பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அம்சமாக இருக்கும். அது கூட கொஞ்சம் அலைச்சலையும் அதன் மூலமாக செலவுகளையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா குரு செவ்வாய் 8ஆம் இடத்துல சேர்ந்தால் கூட ஒரு மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அலைச்சல்களை அதிகமாக தரக்கூடிய மாதமாக இது அமையும். இந்த மாதம் மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 11ல் ராசிநாதனோட சேர்ந்த புதன் அமர்ந்திருக்கிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து செவ்வாயோடு சேர்ந்த செவ்வாய் புதன் இணைஞ்சு ராசிநாதனை பார்க்குறாங்க. அதனால் படிப்பில் பெரிய அளவில் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய அளவில் படிப்பு இருக்கும். அதாவது இந்த கான்செப்ட் எடுத்து தான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், நல்ல ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. படிப்பில் பொறுத்தவரைக்கும் பெரிய கெடுபலன் துலாம் ராசிக்கு இல்லை. இந்த மாதம் சிறப்பு தான். இல்லத்தரசிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் 8ஆம் வீட்டிலேருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்குள்ளே தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக மன சஞ்சலப்படுற அளவுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருங்க, அதுதான் இந்த மாதம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிரமத்தை கொடுக்கும். பொதுவாகவே இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான். சனிக்கிழமை கண்டா
பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபட்டு வர்றது குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மனக்கசப்புகளை கொஞ்சம் நீங்கி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பு. நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.